ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கோமதி சமைச்சிட்ருக்காங்க. எவ்வளவோ மயில் கேட்குறாங்க, அப்பையும் சமைக்க விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு என் புருஷனுக்கு என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் சமைச்சா தான் பிடிக்கும். எனக்கு தான் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். நீ உனக்கு தெரியாது, உன்னை என்னமோ 2 நாளைக்கு சமைக்க விட்டா நீ அதையே பிடிச்சிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் என்ன தான் அத்தை பண்ணுறது அப்படின்னு அந்த வெங்காயத்தை விட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ராஜி வந்துடுறாங்க. ராஜிட்ட பார்த்தோன்னே பார்த்து கண்ணை காட்டுறாங்க. பார்த்தியா என் கெத்தை, நான் எப்படி அவளை சரி பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி உனக்கு என்னம்மா வேணும், நீ வேணா போய் படி, நாங்கள் 2 பேரும் பார்த்துக்குறோம், எனக்கு மயில் துணையாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போனோன்னு உட்காந்து கதிருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்காங்க. அப்போ மீனா வந்து என்ன செல்லே பார்த்துட்ருக்க என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை கதிருக்கு தான் மெசேஜ் பண்ணேன். கதிருக்கு மெசேஜ் பண்ணியா, பரவாயில்லையே அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாக்கா ஏதோ இன்றைக்கி நேற்று லேட்டாக வந்து மாமாட்ட திட்டு வாங்கின மாதிரி இன்றைக்கி வர வேணாம், நீ வந்து சொல்லு, நான் கதவை திறந்து வரேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பினா ஒரு ரிப்ளையும் வரல அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா அதுக்கு நீ ஃபோனே பண்ணிக்கலாமேன்னு சொல்லி செல்லை பிடிங்கி ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ கதிர்கிட்ட பேசணுன்னே, அதெல்லாம் வேணாம், நீ முழிச்சிருக்க வேணாம், நீ பாடு, எங்கள் அப்பாட்ட திட்டு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு கதிர். இல்லை நீ திட்டு வாங்க வேணாம், நான் சொன்னதை மட்டும் செய்ய, நான் உனக்கு கதவை திறந்து விட்றேங்க ராஜு. அதை பார்த்தோன்னே மீனா, அப்பப்போ லவ்னா இப்படி இருக்கணும், நீ முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு கதிர் சொல்கிறதும், கதிர் திட்டு வாங்கக்கூடாது நீ சொல்கிறதும், என்ன ஒரு பாச போராட்டம் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படிலாம் இல்லைக்கா, இது வெறும் கரிசனம் தான், வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ராஜி. இது கரிசனமாக காதலாங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரியும், நான் இங்கே தானே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. கதிர் வந்துடுவாங்கன்னே முழிச்சுட்டே நிற்கிறாங்க கதவை திறந்து விடுறதுக்கு. ராஜு பைக் சத்தம் கேட்டோன்னா கதவை திறந்து விட்டுறாங்க. ஏய் நான் உனக்கு ஃபோனே பண்ணலையே, அதுக்குள்ளே திறந்துட்டேன்னா, சத்தம் போடாதீங்க மாமா எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இல்லை எந்திரிச்சிடறாரு பாண்டியன். கோமதி எந்திரிச்சோன்னா, ஏங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு, யார் வர்றது, யாரோ கதவை தட்டுறாங்கன்னு, யாரோ தட்டிட்டு போகிறாங்க, யார் வருவா அந்த நேரத்தில், கதிர் தானே வருவான் அப்படின்னா, கதிர் அப்போ நான் சொன்னது அவன் கேட்க மாட்டான்ல, ஈர அவனை போய் நாக்கப்படுங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டு வரேன் அப்படின்னு எந்திரிக்கிறாரு. நிற்கிறீங்களா கொஞ்சம், பேசாமல் படுங்க, எப்போ பாரு சண்டைகளுக்குன்னா உடனே கிளம்பிடுறது, அறிவுங்கிறது இருக்கா இல்லையா அவங்களுக்கு, என்னடி இப்படி பேசுகிற, ஆமாம் அவங்க ஏதோ முன்ன பின்ன லேட்டாக வந்தான் பார்த்துக்கலாமே, உங்களை வந்து எழுப்புனானாவே, படுங்க பேசாமல் அப்படின்னு அதட்டி படுக்க வச்சிடுறாங்க. ராஜுக்கு வந்து பரிசு கொடுக்குறாங்க. கதிர் வந்து பேனா வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. பேனா யாருக்கு அப்படின்னா உனக்கு தான் அப்படின்னோன்னே எழுதி பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இன்னொன்று தெரியுமா, சொந்தக்காரங்க யாருக்காவது பேனா வாங்கி கொடுத்தா அவங்க உறவு முடிஞ்சிருமா அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா அப்படி முடிஞ்சால் தான் முடிஞ்சிட்டு போகுது, இதில் என்ன இருக்குது அப்படின்னோடனே ராஜுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த உறவு அம்புட்டு சீக்கிரம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எதுவும் சொன்னியா அப்படின்னு, ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் அடித்து, ஏய் எனக்கு நாளைக்கு பைக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்போ கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. ஏன்னா பைக்கு நாளைக்கு கேட்குறாங்களா, ஆமாம் அவன் பைக் தானே அது அப்படின்னு, அப்போ நாளைக்கு உனக்கு இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க கதிர். மயில் அது வேலையை ஆரம்பிச்சிருச்சு, சரவணன்ட்ட தூபம் போட ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோன்னா, சரவணன் என்ன அப்படின்னு, ஒன்றும் இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த மயில், கடைசியில் மீனா வந்து என்னை வந்து திட்டாங்க, நான் சம்பாதிக்கிறேன், நான் தான் அப்படி தான் வாங்கிட்டு வருவேன், நீ யார் என்னை கேட்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சரவணன்ட்ட சொல்லி விட்றா. உடனே அப்படியா சொன்னிச்சு அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி சரவணன் கேட்குறாரு. மயில் ஒன்றும் தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சுட்டு, ஆமாம் அப்படி தான் சொன்னிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரவணன் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க மயிலையே. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.